ராமன் பார்க்க ராமன் அதுதான் கம்பனும் சொல்லும் போது அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு அற்புதமாக அதாவது அருணாச்சல கவிதாயுடைய பாட்டு தான் அது. அப்படி அனுபவிக்கிறார். அனுபவிச்சோடனே எல்லாரும் உள்ள போயிடுத்து உள்ள போயாச்சு. எல்லாரும் உடனே இங்க எல்லாரும் வந்து தசரத அந்த சபையில எல்லாரும் அந்த தனுசு கிட்ட வரா. என்ன தனுசுங்கிறா? சிவதனுசுன்னு. சிவதனுசு நான் ஏற்றது இல்லைங்கிறான். ஆக்சுவலா அதை தூக்கவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்டதான வயிற்று உள்ளதான் அவ பரம்பரையிலேயே அதை தூக்க முடியாதபடிக்கு அதை வந்து ஒரு பெரிய பொட்டியில உள்ள வச்சு பாதுகாக்கிறா. அதை வந்து 8 சக்கரம் போட்டிருக்காங்கிற 8 சக்கரம் போட்டு ஒரு வண்டியில வச்சிருக்கா. அந்த பொட்டிய தனுசு சிவ பூஜை மட்டும் பண்ணுவாளாம். அப்படி வச்சிருப்பா. அதை எடுத்துட்டு வரதுக்கு 5000 பேர்னு எழுதுறா. அப்படின்னா இவனை யாராவது நகர்த்த முடியுமா? எல்லாரும் கை கூப்பிட்டான். உடனே ஜனகருக்கு வருத்தமா போயிடுத்து. இப்படி இருக்கே, என்ன ஆயிடுதே, இந்த மாதிரி ஒரு வீரனும் இல்லையான்னு உடனே ராமபிரானுடைய கண்ணு செவக்கிறது. உடனே கண்ணு செவந்த உடனே அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கிறார் ஜனகர், யார் இவர்கள், யார் இவர், இவள் அழிச்சுவதற்கு சின்ன குழந்தைகளா தெரிகிறாளே, இவ யாரு, இவாள் யாருன்னு நான் கேட்கிற. இமௌ குமாரோ பத்ரந்தே தேவ துல்லிய பராக்கிரமௌ கஜ சிம்ம கதி வீரௌ சார்தூல விஷபோபமௌ இமௌ குமாரோ பத்ரந்தே. இந்த குமாரர்கள் அப்படின்னு அவன் கேட்கிறான். யாருன்னு கேட்கணும் ஜனகர். அப்படி இந்த குமாரர்கள் உடனே பத்ரந்தே க்ஷேமமா இருக்கணும், இந்த குழந்தைகள் நன்னா இருக்கணுங்கிறானா. தன்னறியாம வருதான் ராமனை பார்த்த உடனே பத்ரந்தே. இவர்களை பார்த்தா தேவர்கள் மாதிரி இருக்கே, இவர்கள் பார்த்தா அஸ்வினி குமாரர்கள் மாதிரி இருக்கே, இவரை பார்த்தா சத்திர சூரியால் மாதிரி இருக்கே, இவர் யாருன்னு தெரியலையே, ரிஷி குமாரர்களோ இல்ல ராஜகுமாரர்களா யாருன்னு சொல்லுமேன்னு கேட்கிறா. தசரத குமாரர்கள்ங்கிற விஸ்வாமித்திரர். உடனே இந்த குழந்தைகள் இந்த காரியத்தை பண்ணுவாளா? என்ன அப்படி சொல்ற, இந்த குழந்தைங்க இந்த காரியத்தை பண்ணுவாளான்னு கேட்கிறேன். எப்பேற்பட்ட காரியம் எல்லாம் பண்ணவா தெரியுமா அப்படின்னா. ஏன்னா வர வழியில அகலியுடைய சாபத்தை விமோச்சனம் பண்ணார் இல்லையா, மணியா எடுத்துக்கிறதுக்காக கிடைக்கிறதுன்னு வந்துட்டேன். அகலிய சாபத்தை விமோச்சனம் பண்ணினார் இல்லையா. அந்த விமோச்சனம் பண்ணும் பொழுது அதுதான் சொன்னார் கம்பன் அனுபவிக்கிறார். அந்த அவருடைய திருவடியினுடையதான அழகு இருக்கே, அந்த அழகை எங்க கண்டேன்னு, அந்த அழக அங்க பார்த்த கையினுடைய அழகை நான் இங்க பார்க்க போறேன்னு. இவ்வண்ண நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், இவ்வண்ண நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், உய்வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ண முறுவதுண்டோ, மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், கை வண்ணம் அங்கு கண்டேன். நாடகாவதம். கை வண்ணம் அங்கு கண்டேன். அகல்யா சாப விமோசனம். கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஏ ஏ சொன்னார் இல்லையா. அதனால இந்த குமாரர்கள் அவளை வீரமுடியவன் உடனே, அப்பா விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சுத்வா ஜனகபாஷிதம் வத்சராமா தனுப்பஸ்ய இது ராகவம் அப்ரவீத்துனா. விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்றாரு, அப்பா ராமா வத்ச ராமா தனுப்பஸ்ய, அந்த தனுஷ பாரு அப்படின்னு. உடனேயே விஸ்வாமித்திரான்னு கூட்டான் இல்லையா. அது விஸ்வாமித்திரர் வந்து ராமா அப்படின்னு கூட்ட உடனேயே குழந்தாயின்னு கூட்டார். வத்சான்னா குழந்தாயின்னு ஒரு அர்த்தம். ராமனுக்கும் சேரும் லட்சுமணனுக்கும் சேரும். ஒரு நாள் தானே நடுவுல கேப்பு. அதனால குழந்தை இவன் டக்குன்னு எழுந்துட்டான். உடனே சபையில சொல்ல முடியுமா, உட்கார்றா உடனே கூட்டா முன்னாடி எழுந்துக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால திருப்பி ஸ்லோகத்தை திருப்பி சொன்னாராம். வத்சா ராமா, குழந்தாய் ராமா எழுந்துருன்னு அர்த்தமா. இப்படி பல அர்த்தங்கள் பண்ணுவா. தனுப்பஸ்ய, அந்த தனுஷ பாருன்னு தான் சொன்னாராம். இங்கிதமா சொன்னாரா, இங்கித ஞாச்ச கோசலாகான்னு. இங்கிதமா சொன்னாலே கோசல தேசத்து மக்கள்லாம் புரிஞ்சுப்பாளாம். அதனால அப்படி எழுந்து போய் வத்ச ராம தனுப்பஸ்ய இதி ராகவம் அப்ரவீத்து. தனு பஸ்யேத்தின்னு சொல்லலாம், பஸ்யேத்தின்னு சேர்த்து சொல்லலாம், பஸ்ய இத்தின்னு சொன்னாலாம். அந்த தனுஷ நான் ஏற்றி உடஞ்சாலும் பரவாயில்ல. அந்த தனுஷை எடுத்தார், அனாயாசமா எடுத்தார், நான் ஏற்றினார். அந்த தனுஷு படாது உடஞ்சது. சந்தோஷம் ஏற்பட்டது. ஜனகருக்கு ஓடி வந்தார். மங்களவாத்தியங்கள்லாம் கொட்ட சீதாதேவி கையில சுயம்பரத்துக்கு மாலையை வச்சதுக்கு மாலையை எடுத்துன்னு ஓடி வந்தா. உடனே ராமபிரான் மாலையை பெற்றுக்க மாட்டேன், நான் ஏதோ விஸ்வாமித்திரன் மகரிஷி எங்களுடைய குல குருவா இருக்கிறதுனால நான் வந்தேன்,
எங்க அப்பாவை கேட்காம நான் அந்த விவாகத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அந்த நாள் அப்பா சொல்றதை கேட்கிற பிள்ளை அப்படி அப்பா சொல்றதை கேட்டுன்னு மாலையை போட்டுக்க மாட்டேன்னு விட்டான். உடனே அவருக்கு சந்தோஷமா, ஜனகருக்கு இப்பேற்பட்ட பிள்ளைல எனக்கு மாப்பிள்ளையா கிடைக்கணும், எப்பேற்பட்ட பாக்கியம் நான் பண்ணிருக்கேன், உடனே நான் இங்கேருந்து நான் அவளுக்கு மந்திரிகளை அனுப்பி நான் விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு அனுப்பிச்சு அதை சொல்லிட்டு வரத்துக்குள்ள விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரா, ஏப்பா உனக்கு தான் இந்த சீத்தை மூத்த குழந்தை அந்த ராமனுக்கு கொடுக்க போற, இன்னொரு குழந்தை உனக்கு பிறந்திருக்கேன், அந்த குழந்தைய ஊர்மிளைன்னு பேர் இல்லையா, அந்த குழந்தை இந்த லக்ஷ்மணன் இருக்கான இவனும் அழகா அவனை மாதிரியே இருக்கா பாரு, அவனுக்கு கொடுத்துடும். அப்புறம் உன் தம்பிக்கு என்ன சீலத்வஜன் குசத்வஜன் 2 பேர், இவன் அண்ணன் தம்பி 2 பேரும். சீலத்வஜன் தான் ஜனகர், அவர் தம்பிக்கு 2 பிள்ளை இருக்கு, 2 பொண்ணு இருக்கு, 2 குழந்தை. அதனால அந்த மாண்டவி சுதகீர்த்தின்னு 2 பேர் இருக்கா இல்லையா, அவ 2 பேரும், இவனுக்கும் 2 குழந்தை இருக்குப்பா, ஆச்சரியமா ராமன மாதிரியே இருப்பா. பரதன் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கான், சத்ருகுடன் ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு கொடுத்துட்ட கையோட ஒரே சம்பந்தி ஆயிடலாம், எல்லாம் முடிச்சு விடலான்னு உடனே அந்த ஜனகர் பக்தி உடையவனா இருக்கிறதுனால, ஆச்சரியமான குடும்பமா இருக்கிறதுனால உடனே சரின்னு ஒத்துண்டா, ரிஷியை சேவிச்சான். உடனே அவ வரத்துக்குள்ள இந்த விஷயத்தை 4 பேரையும் முடிச்சு வச்சு தகவலை தசரதனுக்கு சொல்லி அனுப்ப, அங்கேருந்து சீர் சினத்தியோட வராளாம். அந்த சீர் சினத்தி ஆரம்பத்தில் யார் கொண்டு வந்தாலோ அவ மித்திரையில நிற்கிறாளாம். அந்த சீர் சினத்தி முடிவு இருக்கக்கூடிய கூட்டம் அயோத்தியில் நிற்கிறதா, அவ்வளவு நடுவுல ஒரு உளுந்து போட இடம் இல்லைங்கிறது, இன்னொரு சப்தம் சொல்லக்கூடாது, அதுக்காக உளுந்து போட கல்யாணம் இல்லையோ, அதனால உளுந்து போட கூட இடம் இல்லையா, அவ்வளவு நெருக்கடியா இருக்கும். அப்படி அற்புதமாக ஆச்சரியமான வேலையில பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணம்னு பார்த்தேன்னா, பார்வதி கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, வள்ளியினுடைய கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, அதனால சீதையினுடைய கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, நம்முடைய ஆண்டாளுடைய கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, ஆச்சரியமான பங்குனி உத்திரத்துல ஆச்சரியமாக அந்த ஜனகன் தாரை வார்த்து கொடுக்க பாடிக்கிற கணம் கைத்தளம் பற்றி எப்படி கைத்தளம் பற்ற கனா கண்டேன்னு ஆண்டாள் சொன்னாலோ, அம்மி மிதிக்க கனா கண்டேன்னு சொன்னாலோ, வைதிக பிரக்கிரியைகள் எதுவும் குறையாதபடிக்கு அந்த குழந்தைய அப்படி கையில பிடிச்சிட்டு ஆச்சரியமாக முன்னோர்களுடையதான விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லல, அவளுடைய பரம்பரை பெயரெல்லாம் சொல்லி, இன்னாருடையதான கொள்ளு பேத்தி, இன்னாருடையதான பேத்தி, இன்னாருடையதான பொண்ணு, அதே மாதிரி இன்னாருடையதான கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன் பிள்ளை அப்படின்னு அந்த பரம்பரையை சொல்லி கோத்திரத்தை சொல்லி ரொம்ப அற்புதமாக மகான்கள் முன்னிலையில, ஆச்சரிய பெரியவர்களுடைய முன்னிலையில அந்த கையை பிடிச்சி அப்படி சீதையினுடைய கையை பிடிச்சி ராமனுடைய தாமரை போன்றதான திருக்கைகளை கொடுக்கிறாளாம். இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவ பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினா அப்படி கொடுத்தாராம். அப்படி கைத்தலம் பட்டி அக்னியை பிரதட்சணம் பண்ணி ஆச்சரியமான பாணிக்கிரகணம் சப்தபதி எல்லாம் முடிஞ்சது. தேவர்கள்லாம் புஷ்பவருஷம் பண்றார்கள். ரொம்ப அற்புதமான இந்த கல்யாணத்தை சீதையினுடையதான சீதாராமனா சேவை சாதிக்கக்கூடிய கல்யாண மகோத்சவத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ, யாரெல்லாம் இதுக்காகவும் கேட்டாலோ அவளுக்கு எந்த விதமான குறையும் இல்லாதபடிக்கு ராமகிருஷ்ணன் சுவாமி ஏற்பாடு பண்ணதான அவருடைய குடும்பத்திலையும் சமஸ்தமான மங்களங்கள்லாம் ஏற்பட்டு என்றுக்கும் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த சத்சங்கமானது கம்பன் குழுவில் இருக்கக்கூடியவ எல்லாரும் வந்திருக்கிறவா எல்லாரும் எந்த விதமான குறையும் இல்லாம தொடர்ந்து அடியனையும் கூட்டு ஆதரிச்சுட்டு இருக்கணும்னு சமயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு அடியனுடைய குருநாதருடைய கல்யாணபுரம் ஆராமச்ச சுவாமியுடைய திருவடியில தெரிஞ்சின்றதான கதாகாலக்ஷேமத்தினாலதான் இவ்வளவு தூரம் என்னால சொல்ல முடியறது. அவரால் தான் ஒரு பொருளாக ஆனேன்னு அவரையும் இந்த சமயத்துல நான் தியானம் பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனி